ஸ்ரீவைகுண்டம் அருகே செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்தவர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்படக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. முதற்கட்டமாக 100 பயணிகள் ரயில் நிலையத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மணியாச்சியிலிருந்து சிறப்பு ரயில் மூலமாக பயணிகளை சென்னை அழைத்து வர ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க நாம் கேட்கலாம். ஜெபர்சன், தற்போதைய மீட்பு பணிகள் தொடர்பான கூடுதல் விவரங்கள். நேற்று முன்தினம் சரியாக மாலை 8:30 மணிக்கு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட ரயிலில் 500 மேற்பட்ட பயணிகள் சிக்கலில் சிக்கி பாதிப்புக்குள்ளாயிருந்தார்கள். அவர்கள் உணவு உள்ளிட்ட அவர்களுடைய அடிப்படை தேவை இல்லாமல் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகியிருந்த நிலையில் தற்போது அவர்கள் மீட்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த நேற்று இரவே மழை ஓய்ந்த நிலையில் அந்த பகுதியில் மக்கள் நடந்து செல்வதற்கு ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பேரிடர் மீட்பு படையினர் உள்ளே செல்ல முடியாத நிலையில் ரயில்வே அதிகாரிகளும் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை உருவாகியிருந்தது. இந்த நிலையில் தான் அருகே இருக்கக்கூடிய அந்த வெள்ளூர் ரயில் நிலையம், அதாவது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெள்ளூர் ரயில் நிலையத்தில தான் தற்போது இங்க இருக்கக்கூடிய பயணிகள் அந்த தண்டவாளம் வழியாக நடந்து சென்று வருகிறார்கள். சிலர் அங்கிருந்து சாலை வழியாக ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளிட்டவைகள் மூலமாக அவர்களை மீட்டு அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த ரயில் நிலையத்தில் இருந்த 500 பயணிகள்ல 100 பயணிகள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த வெள்ளூர் ரயில் நிலையத்திற்கு இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும், வெள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அவர்களை அழைத்து செல்வதற்கு பேருந்தும் ரெடியாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய பேருந்துகள் மூலமாக மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து உடனடியாக அனைவரும் இங்கு வந்து சேர்ந்தவுடன் சிறப்பு ரயிலானது எழும்பூர் ரயில் நிலையத்தை நோக்கி வந்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக ஹெலிகாப்டர் மூலமாக இவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் இன்று காலை கொடுக்கப்பட்டிருந்தது. உணவுப் பொட்டலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் அத்தியாவசிய தேவைகள், தண்ணீர் இல்லாமல் கடுமையாக 2 நாட்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம், எங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்த நிலையில் அவர்களாகவே தண்டவாளம் வழியாக நடந்து வந்து இது தற்போது எப்படியாவது கரை சேர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போது அவர்கள் வரக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.